சிவாஜி முதல்வர் படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, ஊழலே அழிஞ்ச மாதிரி. விஜய் நான் வந்து அந்த மாதிரி நடக்கும் நினைக்கிறேன். அது வந்து படங்க. அதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாதுப்பா. காலங்காலமாக அது வந்துதான். பெண்களுக்கெல்லாம் சுதந்திரன்றதே கிடையாது. சின்ன சின்ன குழந்தைலாம் இனிமேல் கெட்டி சாவடிக்கிறாங்க. ஊழல் வந்து கண்டிப்பாக அழிக்க முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் அழிக்க முடியாது. விஜய் சார் தானக்கா எம்ஜிஆர் எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லி வேண்டியதான். படமே நடிச்சுட்டு போகலாம். அரசியலுக்கு வந்தால் எதுக்கு பிரச்சனை தான் வரும். அவர் வந்தா ஊழல் அழிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? விஜய் சார் வந்தா கண்டிப்பா ஓரளவுக்கு முதல்வர் சிவாஜி படம் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஓரளவுக்கு பண்ணிடுவார். எதனால அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது? ஃபேன்ங்கிறதுனாலயா இல்ல? இல்லை, அவரது கரண்ட் அப்டேட்டுக்கெலாம் அவர் கரெக்டான ஆள் வருது. மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஏர்லீஸில் இருக்காங்க, இவங்க தான் கொஞ்சம் 20s உள்ளவரெலாம் கொஞ்சம் கரண்ட்டில் உள்ளதெல்லாம் கரெக்டாக இருக்காரு. புதுசாக பண்ணுவார். அதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாதுப்பா. காலங்காலமாக அது வந்துதான் இருக்கும். வர்றதே வந்துதான் இருக்கும். எந்த கட்சி வந்தாலும் வர்றது வந்துதான் இருக்கும். அதெல்லாம் மாறாது. சும்மா கதை. பெண்களுக்கெல்லாம் சுதந்திரன்றதே கிடையாது. எங்கே இருக்க? இல்லையே. சின்ன சின்ன குழந்தைலாம் இனிமேல் கெடுத்து சாவடிக்கிறாங்க. எதனா சுடுறாங்களா, தூக்கு தண்டனை போடுறாங்களா? அதெல்லாம் பண்ணுறது இல்லைல்ல. அப்போ எங்கே பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது? இல்லை பயந்து தானே வாழ. பொம்பளை பிள்ளை பெற்றவங்க பயந்து தானே வாழறாங்க. அதெல்லாம் யார் வந்தாலும் அது மாறாது. அது அப்படித்தான். யாரும் வரலாம் மாட்டாங்க. இனிமே எம்ஜிஆர் மாதிரியோ பிறந்து வளர்ந்தாதான். எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது. சொல்ல வேணா செய்யலாம், எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்க, பண்ணலாங்க. ஆமாம், எம்ஜிஆர் மாதிரி அவருடைய குணம் மாதிரி பிறந்து வரணும். அது வரைக்கும் இல்லை. இல்லை, இனிமே பிறந்து வர வாய்ப்பே இல்லை. மறுபடியும் அவர் வந்தாருன்னா ஜனங்க மொத்தம் அங்கே தான் நிற்கும். அதான் இப்போ அவரை தான் இப்போ விஜய் சார் தானக்கா எம்ஜிஆர்னு எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லிக்க வேண்டியதான். ரசிகருங்க விட மாட்டாங்கல்ல. கண்டிப்பா அழியும். அவரால் எவ்வளவு முடியுமோ பண்ணுவாங்க. கண்டிப்பா அழியும் நான் நம்புறேன். படத்தில் இருக்கிற மணிக்கே நடந்துருச்சுன்னா அப்புறம் தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டு எதுக்கு? படத்தில் நடக்கிற மணிக்கே நடந்துச்சுன்னா ஊழல் வந்து கண்டிப்பாக அழிக்க முடியாது. ஆக்சுவலி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபிலிம் எல்லாமே பண்றது ஃபிலிமியா மட்டும்தான் இருக்கும், ரியல் லைஃப்ல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. ரியலாவே ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஊழல் அழியும் கண்டிப்பா. அழிக்க முடியாதுன்னு சொல்கிறேன் நான். எந்த ஆட்சி வந்தாலும் அழிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன் சார்? அது ஒவ்வொருவரோட தனிப்பட்ட மனுஷனோட இதுதான். அவன் வாங்கக்கூடாது என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு தான் அழியும். நம்ம சும்மா சொல்றதுனாலயே பண்றதுனாலே அழியாது. முதல்வன் சிவாஜி எல்லாம் வெறும் படமாவே கடந்து படம் தான் அது. நிஜத்தில் நடக்காது. நிஜத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. மேபி நடக்கலாம், ஃபியூச்சர்ல நடக்கலாம். நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அவரால் முடியாது, கம்பல்சரி முடியாது. எதனால சார் அந்த ஒரு கருத்து? நிறைய சம்பாதிக்கிற ஆரம்பித்தார் அவர். அவரால் எல்லாம் ஊழலெல்லாம் ஒழிக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. எதனால சார்? இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அரசியல் வந்து மல்டி மில்லியனர் நடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு தொழில். அதனால் இவங்கெல்லாம் பண்ண முடியாது. அண்ணாமலை மாதிரி ஒரு எஜுகேட்டடு வந்தால் அவரால் முடியுமே கண்டி, சாதாரணமாக இவங்களால முடியாது. விஜயாலெல்லாம் முடியாது. இல்லை, அது போக போக தான் சார் தெரியும். ஆக்சுவலி இமீடியட்டாக நம்மளால் வந்து ஒரு கருத்து வந்து சொல்லிட முடியாது. ஐ மீன் பேசுறது இதெல்லாம் வச்சு வந்து ஹவு இஸ் கோயிங் டு பி அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். நம்புறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான். ஆஃப்கோர்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் தான் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு நம்ம சான்ஸ் கொடுக்க தான் போகிறோம். அது நல்லபடியாக ரிப்ளேஸ் பண்ணி நல்லபடியாக வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். மக்களுக்கு நல்லது பண்ணால் ரொம்ப சந்தோஷம். வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஊழல் அழியுதுன்றது ஜஸ்ட் பேசிக் தான். இப்போ என்ட்ரா வராங்களே, இது என்ட்ரா ஆனால் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் எப்படி போகிறாருன்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். கொடுக்காமே அவர் அழிப்பார் போவார்ன்ற சொல்கிறதுலாம் நம்ம பண்ண முடியாது. பரவாயில்ல, வெல்கம் ஹிம். ஆஃப்டர் தட் ஏன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் அடுத்து சேஞ்ச் ஆக போகுது. இந்த 5 இயர்ஸில் அவர் ஓகே பண்ணிவிட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டு அட்லீஸ்ட் நல்லது பண்ணாலும் இடம் பிடிப்பார், கெட்டது பண்ணாலும் இடம் பிடிப்பார். நல்லது பண்ணார்னா அடுத்த ஸ்டேஜும் அங்கே தான். கெட்டது பண்ணால் வாஷ் அவுட் ஆகிட்டு திருப்பி யார் ஒருத்தவங்க வருவாங்க. பட் நல்லதுன்றதுக்கு இனிஷியேட் எடுத்து வரதுக்கு வி ஆர் வெல்கம் ஹிம். பார்த்தா தான் தெரியாது அதெல்லாம். ஏன்னா 2026 இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வரப்போற மறுபடியும் இன்னொரு எலெக்ஷன் இருக்கும் 31 இருக்கட்டும், அப்போ தான் தெரியும் எந்த மாதிரி ஊழல் அலைஞ்சிருக்கு. அவரோட ஆட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ இருக்க ஆட்சியாக இருக்கட்டும், அவர் என்ன நம்ம கொள்கையை மேற்கொள்றாருன்றதை பொறுத்து தான் இருக்கு. படத்தெல்லாம் காட்டுற மாதிரி சிவாஜி முதல்வர் படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, ஊழலே அழிஞ்ச மாதிரி. விஜய் நான் வந்து அந்த மாதிரி நடக்கும் நினைக்கிறேன். அது வந்து படங்க, நீங்களே சொல்லிட்டீங்க அது படத்தில் காமிச்சதுன்ற மாதிரி. அது தெரியலங்க. ஏன்னா இப்போ ஆக்டரா விஜய் சார் வந்து இவ்வளோ வேணா நம்ம பார்த்துட்டோம். பட் அரசியல்வாதியா இது வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் எதுவுமே பண்ணனால அந்த வரைக்கும் டக்குனு எதுவும் முடிவில் சொல்ல முடியல. உண்மையிலேயே அவர் வந்து அரசியல் மாறுமா இல்லை மாறாதான்ற மாதிரி, ஊழல்லாம் ஒழிய மாறுற மாதிரி அது கேள்விக்குறி தான். அவரை பொறுத்து இருக்கு. வந்தாலும் மாறுவாங்க. ஆமாம், அது ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது. கேட்டா இருந்தால் மாதிரி டக்குன்னு ஏதோ முடிவு எடுத்து சொல்ல முடியல. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, சின்ன இண்டஸ்ட்ரி சம்பாரிச்சாங்க, போனாங்க, வந்தாங்க. ஆக்சுவலி ஐ ஆம் அ டயாட் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார். பட் ஈவன்
he is also not ready to come in politics. ஓகேவா, இப்போ ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ தூரம் போதும், எனக்கு சம்பாதிக்க நினச்சா விஜய் சம்பாதிக்கலாம், ஓகே, நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். பட் இந்த சுச்சுவேஷனில் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு இனிஷியேட் எடுக்கிற அளவுக்கு ஒரு கட்ஸ் ஓகே இருக்குதுன்னா, ஹட்ஸ் ஆஃப் ஹிம், ஃபைன், வி ஆர் வெல்கம் ஹிம். வெல்கம் பண்றீங்க. யா, வெல்கம், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா மெயின் ரீசன் இது அமௌண்ட் இன்னும் மார்க்கெட்டில் பேஸ் இருக்குது, இன்னும் ஏர்ன் பண்ணலாம், ஒரு கணக்கு ஏர்ன் பண்ணலாம். பட் இதோட முடிச்சுட்டு ஓகே நான் வரேன் அப்படி இந்த பொலிட்டிக்ஸ் மூலிமா எதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் எடுக்கிறது நல்லது தான். பட் இனிஷியேட் எடுத்து இன்னும் நல்லா பண்ணார்னா டெஃபினெட்லி வெல்கம் ஹிம். பொலிட்டிக்கல் ரீதியாக பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வளரணும். உடனே வந்து ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா மக்களோட சிந்திக்கும் திறன் வந்து கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் அப்படிதான் நினைப்பீங்க. கண்டிப்பாக சீரியஸா. பட் இவங்க டிவிக்கே நான் வேற இவங்க வேற சப்போர்ட். டிவிக்கே நான் டிவிக்கே தான். அரசியலில் வந்து இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. புதிய ஆளுங்க தேவை தான் கண்டிப்பாக இப்போதைக்கு. அது வந்து இவங்களால முடிஞ்சால் முடியும், அண்ணாமலையால் முடியும், அவங்க டீம் முடியும் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. புதிய ஆளுங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. இப்போது இருக்கிறது மோசம் சொல்ல முடியாது, இருந்தாலும் புதிய ஆள் வேணும்னு அப்படி தேவைப்படும் போது எது கண்டிப்பாக நடக்கும். 26 மாற்றம் எதிர்பார்க்கலாம் அண்ணாமலையால்.